Hi hello friends, welcome to my channel Star Me. Today நாம என்ன பார்க்க போறோம்னா Solan 2ல சீசன் 1ல எபிசோட் 41 தான். அப்புறம் நம்ம சேனல் புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எபிசோட் இருக்கும். அது செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட என்ன கேரக்டர் சர்க்குள்ள போலாம் வாங்க. போன எபிசோட்ல நாங்க இந்த பேட்டிலுக்கு ஷெர்க் அகாடமியோட ஜூனியர்ஸ் தான் கூட்டு வந்திருக்கோம். சீனியர்ஸ் எல்லாருக்குமே காயப்பட்டு இருக்கு. அதனால அவங்க இடத்துல இப்போதைக்கு இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமா செங் வந்து நம்ம ஹீரோ பீஸ்டா இல்லையான்னு பாக்குறதுக்காக ஹீரோட கையை டேமேஜ் பண்ணிருப்பாரு. சோ அதுக்காக ஷான் வந்து அவர்கிட்ட பேசியிருப்பாரு. ஆனா கடைசியில வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் காட்டின ஒரு டீம் நம்ம டீம் அசால்ட்டா தோற்கடிச்சிருப்பாங்க. சோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சீனியர் லிங்க் வந்தனால இந்த பேட்டில் நம்ம அசால்ட்டா வின் பண்ணிட்டோம். மிச்சோட ரெண்டு சீனியர்ஸ் வந்துட்டா நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்க. என்னோட சேலஞ்ச் ஜியாங் கூட என்ன கண்டுக்கலனா எப்படி அப்படி சான்சி வளைஞ்சிட்டு இருக்கும். ஜியாங் வேற லெவல் ஒரு வேலையை காட்டிடுறா. இந்த போட்டிக்கு அப்புறம் எங்க லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் இப்ப லெவல் 28ல இருக்கேன். வாங்டாங் 32வது லெவல்ல இருக்கா. ஷியோ 30வது லெவல்ல இருக்கா. சோ ஷியோக்கு இப்போதைக்கு ஒரு ரிங் தேவைப்படும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கோம். ஃபைனல் டீம் யாரும் சொல்லிட்டாங்க. மொத்தமா 16 டீம் வந்திருக்கு. சோ இது 8 பிரிச்சு டாப் 2 செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கோம். நம்மளோட சார்ட்ல இம்பீரியல் ஸ்கூலும் ஸ்ட்ரகிள் சோல் ஃபைட் ராயல் ஸ்கூல் இந்த ரெண்டு அகாடமில தான் பவர்ஃபுல்லான ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. சோ நீங்க ஃபைனல் ஸ்கூல்ல வந்துட்டனால எல்லா டீமே இந்த தடவை ரொம்ப டஃபா தான் இருக்கும். ஆனா அவங்களோட பேட்டில் அட்வான்ஸ் ஸ்பிரிட் மாஸ்டர் அந்த அகாடமி கூட தான் நடக்கும். நீங்க டீமாவும் போராடலாம் இல்ல இண்டிவிஜுவலாவும் போராடிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இந்த தடவை எதுக்காக பேட்டில் ஃபார்மேஷன் இப்படி மாத்திட்டு இருக்காங்க. ரொம்ப டிக்கெட் விற்கணும் இவங்களுக்குலாம் ஆசையா அப்படின்னு ஹீரோன் கேட்கவும் அவங்க என்ன பண்ணாலும் நீங்க இன்னும் பேட்டிலுக்கு ரெடி ஆகல. சோ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு ஸ்டார் லைட்டை சேர்ந்து அந்த லேடி வராங்க. நாங்க இன்னைக்கு பெஸ்ட்டான ஒரு ஏலத்தை நடத்த போறோம். சோ உங்க எல்லாரும் இன்வைட் பண்றது தான் இங்க வந்தேன் அப்படின்னு லேடி சொல்லுவோம். அப்ப எனக்கு நல்ல குஷனா போட்டு வைங்க அப்படின்னு சான்சி கேட்கவும் இன்னைக்கு அங்க உள்ள ஐட்டம்லாம் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு பேலன்ஸ் கேட்கவும் நாங்க அங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. 1.56 மில்லியனுக்கு நாங்க இதை முடிக்கிறோம். லெவல் 8ல இருக்கிற டைகர் சோல் பிளேட் அப்படின்னு அந்த ட்ரேடிங் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வெப்பனை மில்லினியம் இயரான ஒரு டைகரோட போன்ல செஞ்சிருக்காங்க. சோ என்னோட மாஸ்டர் சொல்லுக்கு இது செட் ஆகும். ஆனா இதோட பொறுப்பு இளவரசி ஜூ கிட்ட இருக்கு அப்படின்னு பேலன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஆல்ரெடி 6வது லெவல்ல இருக்கிற 12 சோல் கெட்டிங் டூல் இருக்கு. சோ அதிகமா வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட இப்ப காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பரவாயில்ல விடுங்க, ஒயிட் டைகரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறனால என்கிட்ட காசு இருக்கு. சோ என்னோட கிராஜுவேட் முன்னாடி இதை நான் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு பேலன்ஸ் சொல்லவும் இதை சால்வ் பண்ணியாச்சு. சோ அடுத்த இதுக்கு போலாம் அப்படின்னு அந்த லேடி சொல்லவும் இந்த சோல் போன் பார்த்துட்டு ஸ்னோகேல் கோவப்பட்டுட்டு அது என்னோட பிளானோட தான் அப்படின்னு கோவமாகும். இது லெஃப்ட் ஆர்ம்ல நீங்க பொறுத்திக்கலாம். 50,000 வருஷம் கிட்ட பழமையானது தான். ஆனா பவர் பாத்தீங்கன்னா மில்லினியம் சோல் பீஸ்ட்க்கு ஈக்குவல் தான். ஏன்னா இது வடக்குல இருக்கிற ஐஸ் ஸ்கார்பியோ கிட்ட இருந்து எடுத்தது. சோ இதோட ஐஸ் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சோல் போனோட ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஸ் பஸ்ட் அப்படிங்கிற ஒன்று தான். சோ சோல் கிராண்ட் மாஸ்டர் இது எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு லேடி சொல்லவும் எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. சரி இந்த ஏத்த நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பிரின்சஸ் ஜூ சொல்லவும் இந்த சோல் போனோட பவர் ரொம்ப நல்லா இருக்குது. சோ உங்க ரெண்டுல யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்காக அந்த ட்ரேடிங் நடத்துறவங்கள நம்ம ஸ்கூல் பேர் சொல்லி இங்க கூப்பிட முடியுமா அப்படின்னு ஹீரோ கேட்கவும் அந்த ட்ரேடிங்ல பிரின்சஸ் கிட்ட ஏதோ சொல்றாங்க. ஆமா எதுக்காக எனக்கு கூப்பிட்டீங்க, நாங்க நடத்துற ட்ரேடிங்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவன் தான் உங்களை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லவும் அந்த சோல் போன்ல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா நீங்க இதை பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ அவனோட ஐஸ் ஸ்கார்பியோ வெளியே கொண்டு வந்துட்டு நீங்க விக்கிற சோல் போன் ஐஸ் ஸ்கார்பியோட தனிப்பட்ட ஸ்னோவோட பவர் சேர்ந்தது இதெல்லாம் எங்களோட பெருமை மாதிரி அப்படின்னு ஹீரோ சொல்லவும் நீங்க சொல்ற விஷயத்துல எங்களால எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது. சோ வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அவன் ஜூ அங்க இருந்து கிளம்பிட்டு கிங் எங்க கூட்டு வராங்க. ஜூ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. சோ இது உங்களுக்கு அவ்வளவு பெருசா தெரிஞ்சுனா இதை நாங்க விற்காம இந்த காம்படிஷன்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கே கொடுத்துறோம். சோ இதுக்கப்புறம் இதை நீங்க வாங்கணும்னா உங்க திறமையை பொறுத்து தான் அது நடக்கும் அப்படின்னு கிங் சொல்லிடுவோம். இப்ப திரும்பவும் ஏலத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த தடவை அவங்க டிவைன் சீலிங் டெரஸ் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வரவும் அது போக இது லெவல் 9ல இருக்கு. சோ இதை வச்சு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆராவை சீல் பண்ணிக்கலாம். அது போக அவங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நேரத்தில் அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பவர் சொல்லவும் இதை மட்டும் நம்ம வாங்க முடிஞ்சா சோல் கைடிங் பிரான்ச்சுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கைடோ ஹாப்பி ஆயிட்டு இருக்கும். மனுஷங்களை பாத்தியா இவ்வளவுக்குள்ள முன்னேறிட்டாங்களே, ஆனா நாமளும் இருக்கேமே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படின்னு டிராகன் கவலைப்பட்டா. என்ன இருந்தாலும் அவங்க நம்மளை பார்த்து ஓடிதான் ஆகணும் அப்படின்னு ஸ்னோகேல் சொல்றா. சன்மூன் எம்பேர் கிட்ட லெவல் 9ல இருக்குது இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஹாங்சன் பார்த்துட்டு இருக்கும். சன்மூன் எம்பேர்ல இவங்க யாராவது ஸ்பையை வச்சிருப்பாங்களா அப்படின்னு இவர் பார்த்துட்டு இருக்கும். இங்க பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இது ஒன்றும் பர்ஃபெக்டான ஒன்றும் இல்ல. அதே மாதிரி டூப்ளிகேட்னு சொல்லிட முடியாது, ஒரிஜினல்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போதைக்கு இது கூட மில்லினியம் சோல் பீஸ்டோட கரு தான் இருக்கு. சோ இது கூட நீங்க மெர்ஜ் ஆனா உங்களுக்கு ஒரு மில்லினியம் சோல் ரிங் கிடைக்கலாம், அப்படி இல்லைனா சோல் போனும் கிடைக்கலாம் அப்படின்னு ஜூ சொல்லிட்டு இருக்கவும் ஒரு மில்லினியம் சோல் பீஸ்ட் இது வளர்க்க டைமும் வளர்க்குது இல்லை அப்படின்னு ஜூ பார்த்துட்டு இருக்கவும் இப்படி ஒரு விஷயத்தை செய்யறானா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும், அப்படியே மோசமா கூட இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கவும் சியோவுமே அதை உத்து பார்த்துட்டு இருந்தா அது தப்பிக்கிற மாதிரி சியோக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கிட்ட இருந்து வராரா எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டதா இருக்கே அப்படின்னு ஸ்னோகேல் பார்த்துட்டு இருக்கவும் இதுக்குள்ள சீலா இருக்கிறதால கண்டிப்பா வெளியே வர முடியாது. ஏன்னா இதை கிரியேட் பண்ணவங்க இதால வெளியவே வர முடியாத அளவு நிறைய இது வச்சிருக்காங்க அப்படின்னு ஜூ சொல்லிட்டு இருக்கவும் இது எவனுக்கு கிடைக்க போதோ அவனால ரொம்ப பவர்ஃபுல் ஆக முடியும் அப்படின்னு இவர் பார்த்துட்டு இருக்கவும் சரி இந்த ஏலத்தை நாங்க இப்ப ஆரம்பிக்கிறோம். ஸ்டார்டிங்கே 100 மில்லியன் கோல்டு காயின்ஸ் தான். எல்லாருமே இந்த ஏலத்தை கண்ட மணிக்கு ஏத்தி விடுறானுங்க. ஆனா நீங்களா என்னடா ஏத்துறீங்கன்னு ஹாங்சன் 150 மில்லியனுக்கு அதை கேட்கறான். சோ இவங்களுமே வேற யாராவது கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு இருக்கவும் இது இவ்வளவு காசு கொடுத்தலாம் எங்களால வாங்க முடியாது அப்படின்னு பேலன்ஸ் டே பார்த்துட்டு இருக்கவும் இந்த ஏலத்தையுமே முடிச்சு வச்சிடறாங்க. சன்மூன் எம்பேர் எழுது வந்த அந்த ஹாங்சன் தான் இதை வாங்கியிருக்கான் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பானா அப்படின்னு சான்சி பார்த்துட்டு இருக்கவும் அடா இப்போதைக்கு நம்ம கவனம் எல்லாம் சாம்பியன்ஷிப் மேல தான் இருக்கணும், வா போலாம் அப்படின்னு ஷர்ட்டை கூட்டு போயிடுறா. ஒரு ட்ரேடிங் முடிஞ்சிருச்சு, அவங்க வாங்கினதெல்லாம் இப்போ அவங்களுக்கு அனுப்பிடணும். ஆனா சிங்லு எம்பேரை விட சன்மூன் எம்பேர் ரொம்ப பெருசு. ஸோ எந்த ஒரு ட்ரெஷரையுமே அவங்க மிஸ் பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு ஜூ சொல்லிட்டு இருக்கவும் சன்மூன் எம்பேர் 10 வருஷமாவே நம்மளுக்கு ப்ராப்ளமா தான் இருக்கானுங்க. ஸோ முடிஞ்ச அளவு வேகமா நம்ம ஸ்ட்ராங் ஆகிக்கணும் அப்படின்னு கிங் பேசிட்டு இருக்கவும் இப்போ நடக்கிற பேட்டில் உங்க ஃபுல் பவர் காட்ட வேணாம், கேட்டோ உன்னோட 6வது யூஸ் பண்ணிடாது, அப்புறம் நீ உன்னோட பிளேடை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் எதுக்காக நாங்க ஃபுல் பவர் காட்டக்கூடாது அப்படின்னு மெலாஸ்டே கேட்கவும் ஏன்னா நீங்க இப்போ ஜியாங் சூன் ஒருத்தங்க கூட மோத போறீங்க, அவனோட மாஸ்டர் சோல் டூல் டைப் தான். ஸோ அவனோட ஸ்பீட் ரொம்ப அதிகமா இருக்கும், ஃபாஸ்டான ரீஜெனரேஷனும் அவன் இருக்கு. ஸோ இந்த தடவை ரொம்ப கவனமா தான் இருந்தாகணும் அப்படின்னு ஜூயி கூட்டு வந்துட்டு நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல அவங்க கிட்ட எந்த ஒரு வெட்டு வாங்கிறாதீங்க அப்படின்னு ஜூயி இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ரெஃப்ரிமே இவங்க 2 பேருக்கான போட்டி நடக்க போது எல்லாருமே உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு கத்தவும் எல்லாருமே ஷெர்க் அகாடமி தான் கத்துறாங்க. இவங்களோட பவர்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு போய் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கே அவனுக்கு டிஃபென்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க.
நினைக்கிறாங்கன்னா அட்டாக்கிங் ஸ்கில் வச்சிருக்கானுங்க ஏதோ பண்றானுங்க தான் அர்த்தம். அப்படி ஷியோட்டோ பேசிட்டு இருக்கும். அப்படின்னா அதுக்கான டைம் தான் எடுத்துக்கிறானுங்களான்னு சான்ஸ் யூஸ் ஆயிட்டு ஹீரோ ஸ்கில் யூஸ் பண்ண சொல்லவும் அவனுமே அவனோட ஸ்பிரிட்டை யூஸ் பண்றான். இதனால ஹீரோட டீம் மொத்தமாவே அந்த ஃபீல்டுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறாங்க. இந்த ஸ்கில் தான் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு ஃபர்ஸ்டே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஷான்சி அவனுக்கு நடுவுல டொக்க மாட்டிக்கிறான். சோ அவனுங்களுமே அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஷான்சி அவனோட டிஃபென்சிவ் ஸ்கில் யூஸ் பண்றான். ஆனா அவங்களால அது பிரேக் பண்ண முடியல. உடனே அடுத்த ஸ்டெப் போலாமா அப்படின்னு ஷான்சி கத்தவும் கேட்டுருச்சு சீக்கிரம் டெலிபோர்ட் பண்றா அப்படி ஷியோட்டோ கத்தவும் ஷான்சியும் அப்புறம் பார்க்கலான்னு கிளம்பிடுறான். இந்த பேம்பு தான் என்னோட பவர். ஆனா அதை டூல் மாஸ்டர் சொல்லாம யூஸ் பண்ணிக்குவான் போல. இந்த பையனோட ஸ்கில் ஏதோ இல்யூஷன் போல. ஷியோட்டோக்கு இவன் பண்றதுலாம் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. கோமா இருந்தா கூட ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு இவன் ஏதோ ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி ஷியோட்டோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். உங்க எல்லாரையும் நானே முடிச்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேம்பு டூலை வச்சு மார்ஷல் சோல் அட்டாக் பண்றான். ஸோ இதெல்லாம் தப்பிக்கிறதுக்காக நம்ம ஷான்சி அவனோட டிஃபென்சிவ் ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். என்னடா இந்த அடக்கே வீக் ஆயிட்ட போலயே, இன்னும் எத்தனை டைம் முன்னால இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கவும் ஷெர்க் தான் சிக்கல்ல இருக்கு அப்படின்னு ரெஃபரி அறிவிக்கிறாங்க. சோ இந்த வார்த்தை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கவலையை தருது. அந்த டீம் பேரியருக்குள்ள உட்காந்துக்கிட்டே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. சோ இந்த பேட்ல எப்படின்னா முடியலாம் அப்படின்னு ரெஃபரி கத்திட்டு இருக்கவும் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை இப்பதான் வெளியே எடுக்கிறான். சோ அதை வெளியே எடுத்துட்டு அவன் பண்ற ஒரு ஸ்லாஷ் பயங்கரமான எஃபெக்டா இருக்கும். இந்த ஸ்வாடை டைகர் மாஸ்டர் சோல் வச்சிருக்க ஒருத்தன் யூஸ் பண்ணா இப்படிதான் இருக்குமா அப்படின்னு ஃபங்க்ஷன் பார்த்துட்டு இருக்கவும் மன்னிச்சிருக்கண்ணா, எப்பவும் என் பவர் நான் இந்த மாதிரிலாம் காட்ட மாட்டேன். ஆனா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பேட்டில்னால உன்னை எப்படி நான் சும்மா விட முடியும் அப்படின்னு பேலன்ஸே பேசிட்டு இருக்கோம். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ அட்டாக் ரெடி ஆயிட்டாங்க. ரெஃபரியுமே அதை பார்த்துட்டு இவங்க ஒரு சோல் கைடிங் டூலையே கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கருவி ஒரு படையவே அழிச்சிரும் அந்த மாதிரி கத்திட்டு கிடக்கவும் ஜூயிக்குமே இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த இல்யூஷன் இப்ப விலக போகுதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க ஷியோட்டோ அப்படின்னு ஹீரோ கத்தவும் ஷியோட்டோவுமே ஹீரோ காட்டுற வழியில வெளியே வரா. தோல்வி ஒத்துக்கிறோம் அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லவும் ஷியோட்டோ நம்ம டீம் இவ்வளவு இன்ஜூரி ஆகிக்கிறது பார்த்து காண்டாயிட்டு என்ன தைரியம் இருந்தா என் டீமே இப்படி அடிச்சிருப்பீங்க அப்படின்னு அவரோட மீட்டியர் ஸ்கில்லுக்கு ரெடி ஆகும். ஷியோட்டோ இது நீங்க பண்ணீங்கன்னா தோத்துருவீங்க அப்படின்னு ரெஃபரி அறிவிக்கிறாங்க. ஷியோட்டோ அமைதியாரு அப்படி சொல்லி கத்துறதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் எத்தனை பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா இந்த எபிசோட்ல நிறைய டீடைல் சொல்லிருப்பாங்க. சோ யாருக்காவது புரியலன்னா என்கிட்ட மறக்காம கேளுங்க. அப்புறமா என்ன ப்ரோ அது சீலிங் டூல் அதுக்காக இவ்வளவு பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா சோல் அண்ட் ஒன்னு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஹீரோ ஒரு காட்லி வெப்பனான திரிசூலத்தை அடையிறதுக்காக ஹீரோ ஒரு ட்ரைனிங் இடத்துக்கு போயிருப்பான். அந்த இடத்துல இவங்களோட லெவல் எல்லாம் பயங்கரமா புஷ் ஆகும். அந்த இடத்துல தான் ஹீரோக்குமே ஒரு சோல்ரிங் கிடைச்சிருக்கும். அது ஒரு முட்டையில இருந்து கிடைச்சிருக்கும். எப்படி அந்த காட்லி பவர் வச்சு அந்த முட்டையில இருந்து அந்த சோல்ரிங் எடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இது. ஆனா இது ஹியூமன்ஸ் வச்சு கிரியேட் பண்ணது. ஹியூமன்ஸ் இவ்வளவு குள்ள முன்னேறி இருக்காங்கன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான். அப்புறமா கடைசியா ஷியோட்டோ பண்ணிருப்பாளே ஒண்ணு, அது நிறைய பேர் கடுப்பானாலும் எனக்கு ஓகே தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா இவங்க யாருக்கும் இன்ஜுரி ஆயிடக்கூடாது ஷியோட்டோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னதான் ஷியோட்டோ அதுக்காக போராடினாலும் ஆனா ஒரு 5 நிமிஷம் இல்லாதனால எல்லாருக்கும் இந்த அளவுக்கு அட்டாக் ஆயிருக்கும். இதை தாங்க முடியாம தான் அவ்வளவுக்குள்ள கோவப்படுவாங்க. நெக்ஸ்ட் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட்